அஜித் அவர்கள் அமைதியாக அதை கடந்து போயிருக்கலாம். இவ்வளோ பேசும் பொருள் ஆன பிறகு ஏன் கடந்து போகலைனாக்கா, அஜித் அவர்களை வச்சு விஜயை மட்டம் தட்டுறாங்கன்னும் பொழுது ஒரு சரியான நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் ஒரு மனிதர்னு பார்க்குறாரு. நம்மளோட சமகாலத்தில் பயணித்த சினிமாவில் பயணித்த ஒரு நபர், நமக்கு ஒரு லட்சியம், நமக்கு ஒரு கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, கார் ரேசிங்கில் போகணும், உலக லெவலில் நம்ம வந்து பிரசித்தி பண்ணணும். அதுபோல் இவருக்கு இப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஆசை அவருக்கும் இருந்தாலும், விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ ஆசை இருந்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக நம்ம போய் நிற்கணும், சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அப்படி நீங்கள் வந்து அவரை நீங்கள் அமைதியாக விட்டதுன்னா கூட அஜித் பேசியிருக்க மாட்டார். அந்த ஒரு மனுஷனை விஜயை போட்டு ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அடித்து, அதில் நீங்கள் உங்கள் அரசியல் போதைக்காக என்ன நீ கொண்டு வந்து உள்ளே வச்சு, நான் ஒரு விஜய்க்கு எதிராக பேசின மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறேன்ல, செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஆமா, நீ என்னெல்லாம் உள்ள இழுத்த, அடுத்து நேரடியாக நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க